This reading is being recorded. ஸோ கீவேர்ட் நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த கீவேர்டை நம்ம கூகுளில் போடுறோம் அப்படின்னா 3 இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறக்கா வரும். மேஜரா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட்னு ஒரு இடத்துல அந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிசல்ட் வருது. அடுத்தது மேப்போட இன்டெகிரேட் ஆகி வர கூகுள் மை பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் அந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸை கொண்டு வந்து காமிக்குது. அடுத்தது ஒரு 10 ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு வெப்சைட்டோட லிங்க்கும் அந்த இடத்துல வருது. ஸோ இந்த 3 இடத்துலையும் வந்து இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி அந்த ரிசல்ட்ஸை கொடுக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இதுதான் வந்து நம்ம மெயினாக எடுத்து வச்சிருக்கோம். இதை நம்ம எடுக்கிறப்ப நான் ஒரு விண்டோவில் ஓப்பன் பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பான்சர்ட் வரல. நான் பொதுவாக நீங்கள் இன்காக்னேட்டோவோ இல்லை கெஸ்ட் விண்டோவில் ஓப்பன் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்பான்சர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வராது. நீங்கள் நார்மலாக இந்த இடத்துல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ரௌசரில் போய் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்பான்சர்ட் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் விண்டோவில் ஓப்பன் பண்ணுறோம், சில சமயம் வராது. தட் இஸ் ஃபைன். அது விட்டுரும். நம்ம இப்போ ஆட் அது ஸ்பான்சர்ட்னு வந்தால் அது கூகுள் ஆட், அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த இந்த கீவேர்டுக்கு என்ன வருது, இந்த பிளேசஸ் அப்படின்ட்டு வருது. இந்த பிளேசஸ்ல ஒரு 3 வருது பாத்தீங்களா, இதுதான் மை பிசினஸ் நம்ம சொல்லுவோம். கூகுள் மை பிசினஸ் GMB. இதுல மோர் பிளேசஸ்னு போனீங்கன்னா உள்ள நிறைய கம்பெனிஸ் இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தர கம்பெனிஸ் எல்லாமே இந்த கோர்ஸ் இந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கும். பட் இத்தனை கம்பெனிஸ் இருந்தாலும் ஒரு 3 கம்பெனி மட்டும் அது ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து காமிக்குது. அப்ப அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம். 100 பேர் இருந்தாங்கனால 3 பேர்த்த எப்படி யார் ஃபர்ஸ்ட் ரன்னிங் ரேஸ்ல ஓடி வர்றாங்களோ செகண்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க தான் ஃபர்ஸ்ட் நீங்க தான் செகண்ட் சொல்ற மாதிரி கூகுள்ல வந்து 100 பேர் இருக்காங்க, ஆனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் நீங்க தான் செகண்ட் அது ஏதோ ஒரு ஆர்டர் வச்சுக்குது. அதை டைமை வச்சு கவுண்ட் பண்ற மாதிரி இங்க எதை வச்சு கவுண்ட் பண்ணுங்கிறது எக்ஸாக்டா நம்மளுக்கு சொல்லாது. பட் அதை நோக்கி தான் நம்ம உள்ள போய் முன்னாடி வர்றதுக்கு நம்ம பண்ண போறதுதான் இந்த மை பிசினஸ் பத்தி படிக்கிறது. இதுக்கு கீழே வர்றது ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது மை பிசினஸ் கீழே ஒரு 10 ரிசல்ட்ஸ் வருது. இந்த 10 ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் SEOன்னு சொல்றோம். இந்த மாதிரி நம்ம லிங்க் எடுத்துட்டு இந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் SEOங்கிற ப்ராசஸ். ஸோ நம்ம கீவேர்டு எடுத்தது எதுக்கு எடுத்துருக்கிறோம் அப்படின்னா இந்த கூகுள் மை பிசினஸ்ல ரேங்க் ஆகிறதுக்கும் நம்ம கீவேர்டு எடுத்துருக்கோம். இப்போ அதே கீவேர்டும் URLலையும் நம்ம வரணும். SEOக்காக அந்த கீவேர்டு எடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா இந்த மை பிசினஸ்ல எப்படி வர போறோம் அப்படிங்கிறது பாருங்க. அப்போ வாட் இஸ் மை பிசினஸ்? பிசினஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்றாங்க, கூகுள் மை பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிசினஸ் ப்ரொஃபைல்னா என்ன? சரி, முதல்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பிசினஸ் ப்ரொஃபைல்ங்கிறது இல்லாம இருந்தது. GMB கூகுள் மை பிசினஸ் இது வந்து ஓல்டு நேம். ஓகேங்களா? நியூ நேம் வந்து பிசினஸ் ப்ரொஃபைல். ஸோ கூகுள் மை பிசினஸ் அப்படிங்கிறது ஓல்டுல நம்ம சொல்றது. எனக்கு அந்த பழக்கமானங்க நான் அதையே சொல்லிட்டு இருக்கேன். புதுசா வந்து பிசினஸ் ப்ரொஃபைலும் சொல்றாங்க. GMB எது வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். இப்ப இது எதுக்கு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் ரிசல்ட்ஸ் தான் வந்தது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் போட்டோம்னா அந்த 10 ரிசல்ட் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப நடுவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஐடியில் இல்லாத ஒரு செக்டர்ஸ் வந்து நிறைய இருக்கு. இந்தியாவை பொறுத்த அளவுக்கு அன்ஃபார்மல் செக்டர்ஸ், டாக்ஸோ இல்லை எதுக்குமோ போகாம ஐடிக்குள்ளேயும் இல்லாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டீ ஷாப் எடுத்துக்கோங்க. இங்க ஒரு டீ கடை பக்கத்துல இருக்கு. அந்த டீ கடைக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 பேர் வந்து டீ குடிச்சிட்டு போறாங்க. வடை போண்டா பஜ்ஜி ஒரு கார்னர்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆபீஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 பேர் வந்துட்டு போறாங்க, ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க. அப்ப இங்க 50 பேர் வந்துட்டு போறவங்க நம்ம முன்னாடி SEO பண்ணி நம்மளோட வெப்சைட் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சிடறோம். அங்க 500 பேர் வந்துட்டு போறாங்க. அப்ப இதை விட கொஞ்சம் அதிக ஃபுட்ஃபால்ஸ் வர்றது. ஆனா அந்த டீ கடை வந்து பிசினஸ் கூகுள்லயே எதுலயும் வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்க எங்கேயும் போய் கூகுள்ல இருந்து எப்படி வரும், எங்கேயோ ஒரு வகை நம்ம அப்டேட் பண்ணா மட்டும்தான் வரும். இன்டர்நெட்ல நம்மளை பத்தி இன்ஃபர்மேஷன் இருந்தா தான் அதை எடுத்துட்டு வரப்போகுது. அப்ப அந்த டீ கடைக்காரங்க எதுவும் பண்ணாதனால அவங்களோட இன்ஃபர்மேஷன் வர மாட்டேங்குது. அப்ப கூகுள் நான் யோசிக்கிறேன். இப்ப நான் வந்து டெய்லி அதுல டீ குடிச்சிட்டு இருந்த ஒரு ஆள், நான் வந்து மும்பை போயிட்டேன். மும்பைல இருந்து நான் தேடுறேன் இந்த டீ ஷாப் நம்பரை கண்டுபிடிக்கணும்னு போடுறேன். டீ ஷாப் ஃபேமஸ் இன் ராம் நகர் நியர்பை அப்படிலாம் போடுறேன், எதுவுமே வரல. அப்ப இந்த இடத்துல கூகுள் யோசிக்கிறாங்க, அப்ப ஐடியில் இல்லாததுனால நம்ம ஒருத்தர் சர்ச் பண்றாங்க, நான் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ் நான் சொல்றது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங் பண்ணி ஒரு பையன் வந்து ஒரு ஆள் வந்து போய் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி
சார் நீங்க என்ன கடை வச்சிருக்கீங்க, என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க, டெலிவரி இருக்கா, இதோட ரேட் எவ்வளோ, ஓனர் யாரு, நம்பர் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு இவங்களா போய் நெட்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க, கூகுளா வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா எல்லாரும் புரிய ஆரம்பிச்சாங்க, ஐடியில் இருக்கிறவங்களும் என்ன புரிய ஆரம்பிச்சாங்க, ஓ இது முன்னாடி வருது, இது எப்படி வருது, அப்ப நம்மளும் போய் அந்த மை பிசினஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே போய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப கூகுளுக்கு ஒரு பெரிய டேட்டா பேஸ் ஆயிடுச்சு. இந்த இன்ஃபார்மலா இருக்கிறது கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்க அத்தனை பேர், ஷூ பேர் கிடையா, ஓகே நானும் ரெஜிஸ்டர் பண்றேன். எதனால ரெஜிஸ்டர் பண்ணாங்க, யாராச்சும் தேடினா என்னோட வரும். இதுக்கு வந்து நான் வெப்சைட்டோ எதுவும் நான் வாங்க வேண்டியதில்லை. வெப்சைட் இல்லாமயே நீங்க மை பிசினஸ்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்ப அந்த லோக்கல் பிசினஸ், நீங்க ஒரு பர்டிகுலர் பிசிக்கல் அட்ரஸ் இருக்கணும், அது லோக்கலா அங்க இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ப்ரொஃபைல்ல கூகுள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நான் டெல்லியில எனக்கு ஆபீஸ் கிடையாது, நான் வந்து டெல்லியில இருந்து ஒரு என்கொயரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு நான் டார்கெட் பண்ணணும்னா நானே டெல்லியில போயிட்டு ஒரு மை பிசினஸ் ப்ரொஃபைல கிரியேட் பண்றேன், ஏதோ ஒரு அட்ரஸ் போட்டுவிட்றேன். அப்ப என்னோட தான் அங்க ரேங்க் ஆகும். ஆனா ஒருத்தர் இவங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ணாங்க, மேப் எல்லாம் இன்டிகிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, டைரக்ஷன்ஸோ அந்த மேப்போ அந்த அட்ரஸ் போடுறது. அப்ப யாராச்சும் அங்க டைரக்டா போயிட்டாங்கன்னு என்ன ஆகும், அப்படி ஒரு ஆபீஸே இல்லை அப்படின்னா கூகுளுக்கு மறுபடியும் கெட்ட பேர். அதனாலதான் கூகுள் வெரிஃபைடு பிசினஸ் ஓனர் மட்டும்தான் அதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. வெரிஃபைட் பிசினஸ் ஓனர் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஆபீஸ் இருக்கு அப்படின்ட்டு கூகுளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா வந்து 14 டேஸ்ல வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்புவோம். நீங்க பிசினஸ் ப்ரொஃபைல் நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணாலும் அந்த ப்ரொஃபைல்ல போஸ்ட் மூலமா உங்களுக்கு ஒரு கோட் அனுப்புவாங்க. அந்த கோடை நீங்க உள்ள போட்டீங்கன்னா மட்டும்தான் கஸ்டமருக்கு விசிபிள் ஆகும். ஸோ அப்படி வெரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சம்டைம்ஸ் ஓடிபியில வெரிஃபை பண்றாங்க, இல்ல ஒரு வீடியோ கால் நம்மளை அப்படியே நம்மளோட போர்டுல இருந்து எல்லாமே எடுத்து அப்படியே அதில் அப்லோட் பண்ற மாதிரி கேட்குறாங்க, இல்ல ஒரு ஆன்லைன் மீட்டிங்க்கு நம்ம கூட வர்றாங்க. நீங்க காமிங்க உங்களோட போர்டு நேம், நீங்க என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை காமிங்க, உங்களோட பிசினஸ் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும், இந்த பிசினஸ் தான் நடக்குதா, நீங்க மென்ஷன் பண்ணதுக்கு இதுவும் நடக்குதா, இப்படி எல்லாம் வந்து வெரிஃபை பண்றாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் மெத்தட் வந்து கோட் அனுப்புவாங்க போஸ்டல்ல ஏன் அனுப்புறாங்கன்னா, நீங்க அதுவும் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்புவாங்க அப்படின்னா போஸ்ட்மேன் வந்து கொடுக்கணும், இங்க ஒரு ஆபீஸ் இருக்கு அப்படின்ட்டு அந்த இதுல கொடுத்தா மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. போஸ்ட்மேன் வந்து இங்க ஒரு ஆபீஸே இல்லை அப்படின்னா பிசினஸ் ப்ரொஃபைல்ல வரும். அது ரொம்ப சிரமமா இருக்கு, கோட் அனுப்பிச்சு அது வந்து டெலிவரி ஆகி அது வரைக்கும் லேட் ஆகுது அப்படின்ட்டு ஓடிபியில பண்றாங்க மொபைல்ல. பட் அந்த ஓடிபியில பண்ணாலும் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான் ஓடிபியில மோஸ்ட்லி பண்றாங்க. ஆல்ரெடி நான் 2 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், 3வது ஆட் பண்றேன்னா பண்றாங்க, இல்ல வெரிஃபிகேஷன்ல ஏதோ ஒன்று வராங்க. ஸோ பெஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் சக்சஸ் ஆனா மட்டும்தான் நம்மளோட ப்ரொஃபைல் அங்கே வரும். ஸோ வெரிஃபிகேஷன் சக்சஸ் மெயின் கிரைட்டீரியா, நீங்க அந்த இடத்துல பிசிக்கலா ஒரு ஆபீஸ் இருக்கு. அப்ப நம்ம இ காமர்ஸ் பிசினஸ் பண்றோம், ஓகேங்களா. இ காமர்ஸ்க்கு வந்து அங்க கஸ்டமர் யாரும் வர வேண்டியதில்லை, இருந்தாலும் அந்த அட்ரஸ் நீங்க போடுறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கிறது அவனோட மெயின் கிரைட்டீரியா. நீங்க வந்து கஸ்டமரை சர்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஆள் வந்து இருக்கணும், ஒரு அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ அதுல இப்ப நம்ம ரெஜிஸ்டர் பண்றது எப்படின்னு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் அதுல எப்படி நம்ம ப்ரொஃபைலை முன்னாடி கொண்டு வர்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நான் போறேன், கூகுள் மை பிசினஸ். அப்படியே டவுட் இருந்தா நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே சார். கூகுள் மை பிசினஸ் நீங்க டைப் பண்ணீங்கன்னா கூகுள்ல வந்துடும். ஜஸ்ட் லாகின் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சைன் இன் பண்ணா வேற ஸ்கிரீன் வரும். இப்போ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு காட்டி எனக்கு ஒரு ஸ்கிரீன் வருது, இந்த மாதிரி ஸ்கிரீன் வருது. இப்போ முதல்ல வந்து கூகுள் மை பிசினஸ்க்கு தனி லாகின்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்னோட பழைய லாகின் காட்டி இந்த மாதிரி வந்திருக்கு, மோர் தென் ஒரு பிசினஸ் காட்டி இப்படி வருது. பட் நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும், அதுல ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கூகுள் சர்ச்லயும் கூகுள் மேப்ஸ்ல மட்டும்தான் அது முடியும். இப்போ நான் இதை கிளிக் பண்ண சிஓ ஆப் அண்ட் டெக்னாலஜி நான் கிளிக் பண்ணாலே என்னோட கூகுள் சர்ச்ல தான் போய் நிற்குது. ஸோ இப்போ கூகுள் சர்ச்ல ஆப் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் நான் போட்டேன்னா எந்த ஐடியில நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இல்லை ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் இதெல்லாமே வருவீங்க. இப்போ இந்த இதுல வந்து கெஸ்ட் விடோல நான் பண்றேன், இதெல்லாம் வரும். ஆனா உங்களுக்கு அந்த எடிட் ஆப்ஷனோ அப்லோட் பண்ற ஆப்ஷனோ எதுவும் இருக்காது. இந்த இடத்துல எதுவும் லாகின் பண்ணல, சைன்இன் நான் பண்ணல. ஸோ இந்த இதுல ஏன் வருதுன்னா மை பிசினஸ்க்கும் இந்த ஐடிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால இந்த எடிட் ப்ரொஃபைல் எல்லாம். ஸோ இப்போ செப்பரேட் லாகின் கொடுக்கறதுல கூகுள் சர்ச்சே நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க மை பிசினஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ மை பிசினஸ்னா என்னது, லோக்கல்ல நீங்க ஒரு பிசினஸ் ஆப்ரேட் பண்றீங்கன்னா உங்களோட இது வந்து அந்த மேப்போட இன்டெகிரேட் ஆகி
ஒரு ரிசல்ட்டை காமிக்கிறாங்க. அதுல வர்றதுக்காக நீங்க இது பண்றீங்க. இப்போதைக்கு இந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மை பிசினஸ் ஹஸ் அ வெரி குட் வேல்யூ. இப்போ ஆப்பிள் டெக்னாலஜிக்கே எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மை பிசினஸ்ல பார்த்துட்டு தான் நம்மளுக்கு நிறைய கால்ஸ் வரும். வெப்சைட்ல போய் வர்றது ரொம்ப கம்மி. வரலன்னு நான் சொல்லல, கம்மி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்சி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் உள்ள போய் படிச்சு பார்த்துட்டு என்கொயரி போடுறதுல இல்ல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓகே, இந்த இடத்துல கால் வருதா, டக்குன்னு கால் அடிக்கிறாங்க, என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுறாங்க. இந்த அளவுக்கு ஸ்பீட் ஆயிடுச்சு. அதனால நீங்க மை பிசினஸ் அது லோக்கல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க, இ காமர்ஸ்க்குலாம் தேவையில்லை. லோக்கல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நிறைய லீடு உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்க கோயம்புத்தூர்னு போட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சம்பந்தமா வரும். கோயம்புத்தூர்ல இருக்கிற அட்ரஸ் இங்க வரும். நீங்க சென்னை அப்படின்னு போட்டீங்கன்னா சென்னையோட மை பிசினஸ் ப்ரொஃபைல் உங்களுக்கு வரும். இது எல்லாமே சென்னையில ரெஜிஸ்டர் ஆன ஒரு அட்ரஸ் இங்க சென்னையில் இருக்கு. ஸோ நீங்க இதை வந்து எங்கெங்கெல்லாம் போய் பார்க்கலாம்னு நீங்க மேப்ஸ்ல போயும் பார்க்கலாம். அங்க அடிச்சீங்கனாலும் இந்த ரிசல்ட்ஸ் வந்து மை பிசினஸ் ரிசல்ட் வரும். இல்ல மேப்ல இங்கே நீங்க போனீங்கனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு மேப் அப்டேட் ஆகல, அப்டேட் ஆயிடுச்சு. மேப் அப்டேட் ஆகாம அது கோயம்புத்தூர் தான் காமிக்கணும். பட் நார்மலா வந்து நீங்க மேப்லயும் போய் பார்க்கலாம், சர்ச்லயும் போய் கண்டுபிடிக்கும். அப்ப நீங்க இந்த லொகேஷன் எது கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி வரும். சம்டைம்ஸ் லொகேஷன் நீங்க கொடுக்கல, இப்ப நான் பாருங்க லொகேஷன் கொடுக்காம இருக்கு, அது முடிஞ்ச அளவுக்கு லொகேஷன் அதை கண்டுபிடிக்க பார்க்கும். அப்படின்னா இங்க இருக்கிற ஐபி அட்ரஸ் எடுக்க பார்க்கும். கோயம்புத்தூர்ல இருந்தா தேடுறாங்கன்னு அது தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் கொடுக்கல. ஆனா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இங்கேயும் கொடுக்கும். இந்த மாதிரி யோசிக்கலாம். ஏன்னா லொகேஷன் போட்டாதான் மை பிசினஸ் வரும்ங்கிறது உண்மைதான். லொகேஷன் போடலினாலும் வரும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளோட ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி மேபி லொகேஷன் போடல, இந்த லொகேஷன் கொடுத்து பார்ப்போம் யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பார்க்கலான்ட்டு அது கொடுக்கும். 4-5 தடவை இந்த மாதிரி அடிச்சோன்னா உங்களுக்கு லொகேஷனோட வந்துடும். உங்களுக்கு ஏதோ ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா லொகேஷன் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுல எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். இப்போ இதுல போயிட்டு ஆட் அ நியூ பிசினஸ் ப்ரொஃபைல். இதுதான் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வரும், இந்த ஸ்கிரீன் வரும். ஸோ நீங்க உங்களுக்கு பிசினஸ் இருக்கு அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. பிசினஸ் இல்லை அப்படின்னா 2-3 ஸ்டெப் போய் பாருங்க, அப்புறம் அதை டெலீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக நான் சொல்றேன். ஸோ இப்போ நம்ம ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணா இப்போ நம்மளுக்கு எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ நான் சும்மா ராஜா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கிரியேட் அ பிசினஸ் வித் திஸ் நேம், இப்படி ஒரு பிசினஸ் வந்து இப்பதான் ஃபர்ஸ்டா ஜிஎம்பில பண்றேன். என்ன கேட்டகரியில இந்த பிசினஸ் ஃபாலோ ஆகுது? இப்போ நான் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு நான் வச்சிருக்கேன். அப்போ நான் டிஜிட்டல் அடிச்சு பார்க்க, ஏன்னா ப்ரீ டிஃபைன் மட்டும் தான் உள்ள வரும், நம்ம புதுசா கொடுக்குறது. டிஜிட்டல் அடிச்சோம்னா எனக்கு பிரிண்டர் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எதுவும் வரல. ஸோ ஒருவேளை வெறும் இது எப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங் நான் அடிச்சு பார்க்குறேன், மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு ஒன்று. அப்படி உங்களுக்கு ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலன்னா மோர் தென் ஒரு கேட்டகரியை நீங்க கொடுத்துக்கலாம். இனிஷியலா ஒன்று கொடுத்துட்டு போய் உள்ள போய் மாத்திக்கலாம். உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் கோயம்புத்தூரே நான் போடுறேன். என்ன அது இப்ப சில ரிசல்ட்ஸ் எல்லாம் காமிக்குது. இந்த ரிசல்ட்ஸ்ல காமிக்கிறப்ப இந்த இடத்துல வருது பாத்தீங்களா, இந்த கேட்டகரி. இப்ப நம்ம காம்படிட்டர்ஸ் என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். கிரியேட்டிவ் பாயிண்ட்ங்கிறது மார்க்கெட்டிங் ஏஜென்சி கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் கிராஸ்ங்கிறது மார்க்கெட்டிங் ஏஜென்சி. கிட்டத்தட்ட இந்த 3 பேருமே மார்க்கெட்டிங் ஏஜென்சி. அப்ப நம்ம மார்க்கெட்டிங் சூஸ் பண்றப்ப வந்துடும். இல்ல இங்கிருந்து நீங்க மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு டைரக்டா அடிச்சு. சம்டைம்ஸ் வந்து ஏதாவது பழைய இதுல இருக்கும், இப்ப கேட்டகரி அப்டேட் ஆகி இந்த கேட்டகரி இல்லாம ஓட இருக்கலாம். அது எப்பாச்சும் ரேரா ஓடும், இங்க பார்த்துருப்பீங்க இருக்கும், உள்ள போனப்ப இல்லாம இருக்கலாம். இவங்கெல்லாம் பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்ட அப்படி இருக்கும். எது உங்களுக்கு க்ளோசஸ்டா இருக்கோ அதுல போட்டுக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நமக்கு இல்லை, ஆனா மார்க்கெட்டிங் ஏஜென்சி உங்களுக்கு ஓரளவு க்ளோஸா இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்ல இண்டிவிஜுவல் கன்சல்டன்டா இருக்கலாம், இன்டர்நெட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் கூட நீங்க எடுக்கலாம். இப்போ காம்படிட்டர்ஸ் எல்லாம் இதை எடுத்திருக்காங்க, அவங்க மோர் தென் ஒன் கூட வச்சிருப்பாங்க. நம்ம இப்போதைக்கு ஒன்று எடுத்து ராஜா டிஜிட்டல். இப்போ என்ன கேட்க பாருங்க, டு யூ வாண்ட் டு ஆட் அ லொகேஷன் கஸ்டமர்ஸ் கேன் விசிட் லைக் a ஸ்டோர் ஆர் ஆஃபீஸ்? என்ன சொல்லுங்க, நோ கொடுத்துக்கலாம். நீங்க வந்து
இ-காமர்ஸ் பண்றதுன்னா கஸ்டமர்ஸ் யாரும் விசிட் பண்ண மாட்டாங்க. கிளவுட் கிச்சன்னா ஒரு இடத்துல சமையல் பண்ணி நீங்க கொண்டு போய் எல்லா பக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கஸ்டமர்ஸ் அங்க உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட் இங்க இல்லை, ஆனா நான் ஒவ்வொரு வீட்டுல போய் அந்த சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். நீங்க நோ கொடுத்தீங்கன்னா இந்த மேப்ல நம்மளோடது வராது. அந்த மாதிரி இருக்கு. நீங்க ஆபீஸ்ல இருந்தா நம்பிக்கை நிறைய இதுக்கு என்னன்னா நீங்க ஆபீஸே போடலன்னு வச்சுக்கோங்களேன். மை பிசினஸ்ல இருந்ததுனாலே ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா நம்ம இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வருது. ஆபீஸ் இது போட்டுக்கணும். ஃப்ரீலான்சிங் பண்ணா போட்டுக்கலாம். The location will show up on Google Maps and search when customers are looking for your business. அப்ப எஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த இது சர்ச்ல வரும். இல்லாட்டி என்னன்னா வித்தவுட் மேப்ல உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். இல்லாட்டி நோ கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். பட் உங்களுக்கு டைரக்ஷன்ஸோ எதுவும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்ப இங்க இருந்து படிக்கிறவங்க என்ன பாக்குறாங்கன்னா, நான் கணபதியில இருந்து தரேன்னா கணபதிக்கு இதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், உடனே அந்த கணபதிக்கு ஆப் இன் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி தான் அங்க ஒர்க் ஆகுது. இப்ப என்டர் யுவர் பிசினஸ் அட்ரஸ். நான் ஸ்ட்ரீட் அட்ரஸ் வந்து ராம்நகர்லேயே ஒன்று போடுறேங்க. 255 காளிங்கராயன் ஸ்ட்ரீட், ராம்நகர். ஏன்னா அதே இதில் கொடுக்கல. ஏன்னா இது சில டைம் ரிஸ்காகவும் இருக்கும். நம்ம சும்மா இதை எடிட் பண்ணி பார்க்கறோம்னா அவனே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. பின்கோட் 64109 ஸ்டேட் தமிழ்நாடு. ஒவ்வொரு மெனுவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்ப நான் நோ கொடுத்தங்காட்டி எஸ் கொடுத்தங்காட்டி அடுத்து இது கேட்குது. நோ கொடுத்தோன்னா வேற மெனு வரும். அதனால அது நீங்க பண்றப்பதான் அந்த டைம்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் அது என்ன கேக்குது? 25 செங்குப்தா ஸ்ட்ரீட் ஆல்ரெடி ஒன்று இருக்கு உங்களுதான் கேக்குது. இதை எப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ற பண்ணிருக்கோம். அதனால அது காமிக்குது. வேற கிளாஸ் எடுக்கிறப்ப ஏன்னா செங்குப்தா ஸ்ட்ரீட் நான் போடுறது எஸ்ன்னு கொடுக்கல. இல்ல திஸ் டஸ் நாட் மேட்ச் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா 250 சம்திங் என்ன கேக்குதுன்னா இந்த இடத்துல வருது அப்படின்ட்டு அது ஒரு அட்ரஸ் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்தது பேஸ் பண்ணி சொல்லுது. நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மூவி வருது. ஏன்னா எக்ஸாக்டா உங்களுக்கு நல்லா எந்த இடத்துல வருதுன்னு தெரிஞ்சு நீங்க அந்த இடத்துல சப்போஸ் காளிங்கராயன் ஸ்ட்ரீட் இங்கதான் வருது, இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் டன் அப்படின்னு. இப்ப கன்ஃபார்ம் அப்படின்னா ரிவ்யூ த பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம். Do you provide delivery or home and office visit? இப்போ ரெஸ்டாரண்ட் அது மாதிரி இதெல்லாம் டெலிவரி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல டெலிவரி பண்ணுவீங்கன்னு கேட்கும். அந்த லொக்கேஷன்ல யாராச்சும் சர்ச் பண்ணா நம்மளுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கேன். நான் வந்து காந்திபுரம், கிராஸ்கட் ரோடு, பீலமேடு எல்லாம் டெலிவரி பண்ணுவேன்னா அதை போட்டேன்னா அந்த இடத்துல இருந்து யாராச்சும் ஹோட்டல்ஸ் கோயம்புத்தூர் நியர்பைன்னு தேடுறப்ப நம்மளோட காமிக்கும். ஏன்னா நான் டெலிவரி பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால அதை காமிக்கும். அதனால கேட்குறாங்க. இல்லை பிசியோதெரபிஸ்ட்லாம் சொன்ன மாதிரி கொரியர் சர்வீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னா இது சொல்லிக்கலாம். நம்மளை பொறுத்தளவுக்கு ட்ரைனிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து டெலிவரி எதுவும் பண்ண மாட்டோம், நோ கொடுத்தோம். இப்போ கான்டாக்ட் நம்பர், வெப்சைட் வந்து ஆப்ஷனல். ஏன்னா இது நான் சொன்னது நான் ஐடியில் இருக்கவங்க, நான் ஐடினா இந்த ஐடி பற்றி தெரியாதவங்களும் வரணும்னா வெப்சைட் கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால ஆப்ஷன். ஆட் அ சாட். இப்போ வாட்ஸ்அப் இது கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல வந்து டெக்ஸ்ட் மட்டும் இருந்ததுங்க. டெக்ஸ்ட் யாரும் யூஸ் பண்றதில்ல. வாட்ஸ்அப் ஆட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கொடுத்துடலாம். டைரக்டா வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்து மை பிசினஸ்ல இருந்து கிளிக் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப் வந்து. ஃபோன் நம்பர் இது வந்து ரொம்ப மேண்டேட்டரிங்க. ஃபோன் நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதனால லீடு வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் நம்பர் நீங்க கொடுக்கணும். வெப்சைட் ஆப்ஷனல், இது மேண்டேட்டரி. இப்போ வேணாம் அப்படின்னா நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஆனால் நீங்க இது கொடுக்கணும். ஏன்னா இந்த ப்ரொஃபைல் நான் கிரியேட் பண்ண போறதில்ல, ஓரளவுக்கு ஸ்டெப்ஸ் வந்து டெலிட் பண்ண போறேன். இப்போ என்ன ஆகுது? டு ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் என்டர் யுவர் ஃபோன் நம்பர் கேட்குது. ஸோ நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், வெரிஃபை லேட்டர் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஏன்னா என்னோட அக்கௌண்ட்ல சும்மா நான் கிரியேட் பண்ணல, அதுக்காக. இப்போ அடுத்து என்ன கேட்குது? வெரிஃபிகேஷன் விட்டுருங்க. நீங்க என்னென்ன சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு நான் சொன்னாட்டி அது சில இதெல்லாம் வருது. ஸோ ரெஸ்டாரண்ட்னா அது ரிலேட்டட்ல வரும். ஸோ நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றேன், பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கேன், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றேன்னு எடுத்துக்கலாம். ஷோ மோர் இருக்கலாம், இல்ல உள்ள போய் நீங்க நிறைய மாத்திக்கலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸ்கிப் அப்படின்னா
பிசினஸ் அவர் இது ரொம்ப முக்கியம். நம்ம பிசினஸ் அவர் வந்து ஆக்சுவல் ஹவர்ஸை நீங்க ஆட் பண்ணணும். நான் 7 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருப்பேன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ அது வந்து கஸ்டமர் ஒரு நாள் வந்துட்டாங்க அப்படின்னா, வந்து பார்த்துட்டு லாக் ஆயிருக்கு அப்படின்னா தே வில் பி வெரி டிஸாட்டிஸ்ஃபைட். உங்களுக்கு ரிவ்யூஸ்ல இருந்து எப்படி வேணாலும் தப்பா எழுதிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸ் வந்து முதல்ல 7:00 வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல என்னாச்சு அப்படின்னா, ஒரு 6:30 to 6:45க்குள்ள நம்மளோட ஆஃபீஸ்ல இருந்தவங்க கிளம்பி போயிட்டாங்க. கரெக்டா 6:50 அந்த ரேஞ்சில் ஒரு கஸ்டமர் வந்துட்டார். சூலூர்ல இருந்து வந்துட்டாங்க, ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து அவர். வந்து பார்த்துட்டு ஆஃபீஸ் க்ளோஸ் ஆயிருக்கணும்னே கால் பண்ணா நம்மளுக்கு கால் வரும். ஸோ கால் பண்ணி என்னை கேட்டாங்க, இல்லை இப்பதான் போயிருப்பாங்க அப்படின்னு நானும் ரொம்ப கேஷுவலாக சொன்னேன். அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டார். நான் எவ்வளோ டிராஃபிக்ல ஒரு 1 ஹவர் டிராவலிங்ல வர்றேன். நீங்க ஆஃபீஸ் வந்து 7:00 வரைக்கும் ஓப்பன் போட்டுருந்தீங்க. அப்ப ஏன் அதை மாத்தல? நீங்க 6:30 6:40 போறதுன்னா மாத்திருக்க வேண்டியது தானே. இது ஒரு இன்னைக்கு ஒரு நாள் தான் போனாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது. அப்புறம் எனக்கு புரிஞ்சு ரொம்ப அப்பாலஜைஸ் பண்ணி அவர் திரும்பி போயிட்டு மறுபடியும் ஒரு நாள் வந்து ஆனால் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க பொண்ணுக்காக பண்ணாங்க. ஏன்னா அவர் டென்ஷன் ஆனது உண்மைதான். அதை ஃபர்ஸ்ட் நம்மளும் புரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு நிமிஷம் பேசுறதுக்குள்ளே புரிஞ்சுட்டோம். 1 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தவங்க தான் அந்த அருமை தெரியும். வந்து அசால்ட்டா இங்க லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க கொஞ்சம் இதா இருப்ப நம்ம அப்பாலஜைஸ் பண்ணி எல்லாமே தப்பெல்லாம் ஒத்துனதுக்கு அப்புறம் அவரே வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. யாரோ ஒருத்தங்க இப்படி பண்ணிட்டாங்க, சரி இவர் ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க டெமோ அட்டன் பண்ணி இன்ஃபேக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஜாயின் பண்ணி படிச்சாங்க. ஸோ அதனால நீங்க டைமிங் வந்து எந்த டைம்ல இருந்தா மட்டும் போடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம ஆஃபீஸ் ரொம்ப நேரம் இருக்குதுன்னா நம்மளுக்கு கால் வரும், என்கொயரிஸ் நிறைய ஜென்ரேட் ஆகும், வந்து கேட்டாங்கன்னா நம்ம இல்லைன்னு சொல்லிக்கலாம், நான் ஒருத்தங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு கஸ்டமர் மாதிரி இன்னொரு கஸ்டமர் இருக்க மாட்டாங்க. அது நிறைய ரிப்போர்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அப்புறம் கூகுள் நம்மளோட ரேங்கிங்லேயே அஃபெக்ட் பண்ணிடுவோம். அதனால எந்த டைமுக்கு ஓப்பன் பண்ணுவீங்க, எந்த டைம் பண்ணுங்க. இப்போ நான் 6:30 வரைக்கும் இங்கே இருந்தாலும் 6 தான் க்ளோசிங் நான் போட்டேங்க ஆஃபீஸ். இப்போ நம்மளோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, க்ளோஸ் 6 PM ஓட்டுவோம். ஆனா 6:30 போட்டு ஒருவேளை 6 நம்ம போயிடுவோம், இதெல்லாம் மறந்துடுவோம் நம்ம இருக்கிறதுல. அதனால 6 வரைக்கும் எப்படி நம்ம இருப்போம் அப்படின்னு நம்ம போட்டிருக்க கொஞ்சம் முன்னாடியே போட்டோம். ஸோ அதனால அந்த டைமிங் வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு என்ன வருதோ அதை போட்டுருங்க. இப்போ பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன் 750 வேர்ட்ஸ்ல வாட் இஸ் யுவர் பிசினஸ் அப்படிங்கிறது நம்ம எழுதணும். ஸோ இதுக்கு எல்லாமே ChatGPT இருக்கு. ChatGPT யூஸ் பண்ணி மை பிசினஸ்ல 750 வேர்ட்ஸ்க்குள்ள நான் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஏன்னா அது பாக்குறப்ப நீங்க ஒரு சிம்பிள் லாஜிக்ல திங்க் பண்ணி பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் நம்ம போடுறோம். கம்பெனி நேம்ல ஒன்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வரல. இப்போ நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இங்க எல்லாமே எழுதியிருந்தாங்க முதல்ல எல்லாம். அந்த அல்காரிதம் அவன் அப்டேட் பண்ண அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேர்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ முதல்ல வந்து கம்பெனி நேம் வந்து சர்வீசஸையும் போட்டுக்கலாம். எலக்ட்ரீஷியன், பிளம்பர் வந்து பிளம்பிங் சர்வீசஸ், ஃபேன் ஃபிட்டிங், லைட் ஃபிட்டிங்னு ஒரு கம்பெனி நேம் பெருசா இருக்கும். அப்போ அதை நீங்க சர்ச் பண்றப்ப அதை எங்க பாக்குதுன்னா கம்பெனி நேம்ல ஏதாவது இந்த வேர்ட் இருக்கான்னு பாக்குது. இருந்ததுன்னா முன்னாடி கொண்டு வரக்கு அதை ட்ரை பண்றது. ஸோ அதனாலவே நிறைய பேர் வந்து அந்த கம்பெனி நேமையும் சர்வீசஸையும் ஒன்னா போட்டிருந்தாங்க. இப்போ கூகுளே வந்து நிறைய அதை டெலிட் பண்ணி சொல்லி அதுவே டெலிட் பண்ணியிருந்தது. ஸோ அதனால இப்போ மோஸ்ட்லி இருக்காது. நீங்க மோர் பிளேசஸ் போய் பாருங்க, மோஸ்ட்லி இருக்காது. எங்கேயாவது இருக்கும், இங்கே இருக்கு. ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆனால் கம்பெனி நேமே அப்படி வந்துருச்சு. தனியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கமாண்ட் போட்டு நிறைய கொடுத்ததெல்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் இதையெல்லாம் தான் அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். இவங்கெல்லாம் எனக்கு தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்ன அப்படின்னா ஸ்பெக்ட்ரல் டிஜிட்டல் இன்ஃபோகிராமும் கம்பெனி நேம், பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ட்ரைனிங், வெப்சைட் டிசைனிங் எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. அப்ப இது சர்ச் பண்றப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த டைட்டில்ல இருந்ததுன்னா நம்மளோட முன்னாடி வரும் அப்படிங்கறதுக்காக பண்றாங்க. நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கணும். உங்க கம்பெனி என்னவோ கம்பெனி நேம் மட்டும் கொடுங்க. இந்த கம்பெனி நேமை அடிக்கொருக்கா மாத்தக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சீசன் இல்ல, வேற ஒன்று மாத்தலாம் இந்த இடத்துல நேமை மாத்துவாங்க. அப்பதான் அவன் யோசிக்கிறான், நீ பிசினஸ் நேம் எப்படி அடிக்கொருக்கா மாத்திட்டே இருப்ப அப்படின்ட்டு அவன் அதை பிளாக் பண்ணிடுவாங்க. அக்கௌண்ட் பிளாக் பண்ணாலும் ஒரு ரிவ்யூஸ்ல இருந்து அத்தனையும் போயிடும். திருப்பி இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், பல சத்தனையும் போயிடும். ஸோ அவாய்ட் கிவிங் சர்வீசஸ் இந்த நேம். அப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி வேணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
act as GMB expert. I want description about Apple technology within 750 words. Focusing on lead generation to rank in top 3 for my keywords. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்குறேன். என்ன கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் இதே கீவேர்ட்ஸ் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக பைத்தான் கோர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் ரேங்க் ஆகணும் அப்படின்னா எனக்கு கண்டென்ட் எப்படி வேணும் அப்படிங்கிறத நான் So here is an SEO optimized GMB description for it. So Apple Technology என்ன சொல்றோம் 750 words நம்ம கேட்குறோம். எவ்வளோ இப்போ கொடுத்துருக்கு. இப்போ என்ன Apple Technology best digital marketing and training is Apple Technology is leading digital marketing and training institute in Coimbatore, trusted by student job seekers, careers, and for interest. 15+ years of experience in IT and digital. We focus on job ready practice. If you're searching for best digital marketing courses, Apple Technology offers structured program. இதெல்லாம் வந்து கொடுத்துச்சு. ஸோ இது வந்து SEO ஆப்டிமைசேஷன் அவனே கொடுக்குறாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு என்னன்னா மோஸ்ட்லி நம்ம எதிர்பார்க்கிற கீவேர்டுகளை மெயினாக வரும். நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூருக்கு நம்ம ரேங்க் ஆகணும்னா அதுதான் மெயின் கீவேர்டுனா அந்த கீவேர்டு கண்டிப்பா இதுல இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. தனியாக போட்டால் தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் வருது. இங்கே இருக்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் இங்கே என்ன இருக்கும். ஸோ Apple Technology is the leading ISO இது certified software training industry association partner of NPTEL and startup India company offering Python course in Coimbatore, Java course in Coimbatore, full stack development course in Coimbatore, digital marketing course in Coimbatore. எல்லாமே இந்த கீவேர்டே நம்ம கொண்டு வந்துருக்கலாம். ஸோ எல்லா கோர்ஸுமே நம்ம ரேங்க் ஆகணுங்கிறதுக்கு அப்படி கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி படித்தாலும் அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். Why choose Apple Technology? 100% top company, real time project, AI integrated syllabus, expert trainers, Agile Scrum learning methodology. இது rated 4.7. எவ்வளோ கூகுள் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது 4.7 ஜஸ்டைல் ரிவ்யூஸ் as per free demonstrations. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுல சரி இதனால தான் நம்ம முன்னாடி வருதுன்னு கிடையாது. எப்பவுமே புரிஞ்சுக்கணும் நம்ம சொல்றது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முன்னாடி வர டிஸ்கிரிப்ஷன்ல நான் கீவேர்டு கொடுத்தேன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட் டசன்ட் மீன் தட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டா என்னோட கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே அதை கொடுப்பாங்க. ஸோ இதே நான் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணேன். இப்போ ஆட் அ ஸ்டோர் ஃப்ரண்ட் இமேஜ் உங்களோட ஃப்ரண்ட் இது ஏன்னா டக்குனு ஃபோட்டோஸ் தான் பார்ப்பாங்க. ஜிஎம்பியில் தேடுறவங்க உங்களோட பார்த்தோன்னா நேரில் வர ஈஸியாக இருக்கும். ஸ்டோர் ஃப்ரண்ட் கேட்குறாங்க. நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணலாம். பிஸ்னஸ் மூட்ல இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ஆட் பண்ணிருக்கலாம். யுவர் எடிட் வில் பி விசிபிள் ஒன்ஸ் யூ ஆர் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். யுவர் பிஸ்னஸ் இஸ் நாட் விசிபிள் டு கஸ்டமர், கெட் வெரிஃபைட் அப்படின்னு கெட் வெரிஃபைடுக்கு ஆப்ஷன்ஸ் காமிப்பீங்க. ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் எதர் ஓடிபியில் வெரிஃபை ஆகலாம், இல்லை அவங்க மெசேஜ் அட்ரஸ் உங்களுக்கு அனுப்புகிறோம். அட்ரஸ் அனுப்புறதுனால ஃபோன் நம்பர் தேவைப்படும். இல்லை நீங்கள் வந்து மொபைலில் இதில் போயிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அது யாருக்கு எந்த ஆப்ஷன் வருதுன்னு தெரியாது. நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப இந்த 3-4 ஆப்ஷன் தான் வரும். ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும்னா மொபைல்லேயே அப்படியே கெட் வெரிஃபைடு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அதுவே வீடியோ ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் அப்படியே நடந்து அப்படியே போய் என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் காமிச்சிட்டீங்கன்னா போதும். வீடியோவாக காமிச்சிங்கன்னா போதும். நம்ம கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அவன் அக்செப்ட் பண்ணிக்குவான். அதனால வெரிஃபை மட்டும் விட்டுறாங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கும். பிஸ்னஸ் ப்ரொஃபைல் யுவர் ப்ரொஃபைல்ஸ் போனீங்க. இப்போ அந்த ராஜா டிஜி இப்போ நான் கிரியேட் பண்ணது இருக்கு. ஸோ என்ன நான் கிரியேட் பண்ணி டெலிட் பண்ணி வெரிஃபிகேஷன்லாம் கொடுத்தேன்னா அவனுக்கு டைம் ஆகும். அவனை இது பண்ணுறதுக்காக இப்போ அதனால ஃபுல்லாக கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் இதை வந்து நான் டெலிட் பண்ணுறேன்.
அந்த இது உள்ள ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நான் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுதான் சிம்பிள் ஸ்டெப் தான். இதுல போய் ரிமூவ் பிசினஸ் ப்ரொஃபைல் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா நம்ம மற்றதெல்லாம் டெலீட் ஆகிடக்கூடாது. நியூவா கிரியேட் பண்ண ப்ரொஃபைலுக்கு உள்ள வந்துட்டு நம்ம பண்ணணும். அது போயிடுச்சு. ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. எதாவது இருக்குது அப்படின்னா ஆப்பிள் டெக்னாலஜி, ஈத்தர் இன்ஃபோடெக், ஈத்தர் சர்வீசஸ், ஸ்ரீ டென்டல் கேர், வேற ஒரு கம்பெனிஸ் இங்கே இருக்கு. இது எல்லாமே வெரிஃபைடு அப்படின்னு இருக்கு. சிஓ ப்ரொஃபைல் அப்படின்னா இப்போ இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல். ஸோ ஃபோட்டோஸ் நிறையா நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ நம்ம ஆப்டிமைசேஷன் பார்ப்போம். இப்போ அசியூம் தட் ஒரு ப்ரொஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஆப்டிமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சர்ச் பண்ணால் நம்மளோட வெப்சைட் வந்து அந்த இதில் 3ல் காமிக்கிறாங்க, இல்லை உள்ள ஏதோ ஒரு இடத்துல காமிப்பாங்க. இப்போ நிறைய பேர் உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3ல் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறது இல்லை. அதனால உள்ள போய் வேற பிஸ்னஸ் அப்படியே கால் அப்படி அடிச்சும் பார்க்குறாங்க. அதனால 3ல் வந்தாதான் நம்மளுக்குன்னு கிடையாது. அந்த 3ல் இல்லைனாலும், டாப் 3ல் இல்லைனாலும் யூ வில் கெட் கால்ஸ். எதனால வர்றாங்க அப்படின்னு நம்ம லாஜிக்கா பாக்குறப்ப நீங்க வந்து தேடுறப்ப என்னென்ன வருதுங்கிறத நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம போடுறப்ப ஆப்பிள் டெக்னாலஜி இந்த இடத்துல என்ன வருது, ரிவ்யூஸ் காமிக்குது 4.8 அவுட் ஆஃப் 2300. அப்ப நம்மளுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனா யூசர் காமிக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்குதுன்னா நம்ம கிட்ட அது இருக்கணும். கூகுள் வந்து என்ன நினைக்கிறாங்க, ஒரு கம்பெனி நான் காமிக்கிறேன், கீழே ரிவ்யூ எவ்வளவு இருக்குன்னு காமிக்கிறேன் அப்படின்னா அப்ப அந்த கூகுள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ரிவ்யூஸ்க்கு. அப்ப நம்மளும் ரிவ்யூஸ் நிறைய இருந்தாதான் நம்ம முன்னாடி இருக்கும். மறுபடியும் புரிஞ்சுக்கணும், நீங்க ரிவ்யூஸ் அதிகமா வாங்கிட்டீங்க முன்னாடி போட மாட்டாங்க. ஒரு ஃபேக்டரா அவன் வச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த எபவுட் டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்மளோட கீவேர்டு வரணும். ஆஃபீஸ் ஹவர்ஸ் இது எல்லாத்துலயும் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். என்னென்ன சர்வீசஸ் ஆட் பண்றதுலயும் நம்ம ரிலேட்டட் இதுல வரணும். கேட்டகரி மேட்ச் ஆகணும், ரிவ்யூஸும் வரணும். இது கேட்டகரி சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். 10 years in பிசினஸ் நம்ம எப்போ ஓபன் பண்ணோம்னு கேட்போம். அதெல்லாம் காமிக்கிறவங்களுக்கு அந்த இயரை போட்டோம்னா எத்தனை வருஷமா நம்ம பிசினஸ்ல இருக்கோம்னு இருக்கும். அட்ரஸும் காமிக்கிறோம். ஓப்பனிங் டைம் அண்ட் க்ளோசஸ் டைமும் காமிக்கிறாங்க. நவ் இட்ஸ் ஓப்பன், அதனால ஓப்பன். கிரேட் டீச்சிங் அண்ட் கெயின் நாலேஜ் அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ரிவ்யூஸ்ல ஒரு கமெண்ட் எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் இங்க வருது. இங்க கமெண்ட் எதுவும் வரல. ஸோ அதுக்காக ரிவ்யூஸ் கமெண்ட் இருந்தா நம்ம முன்னாடி வந்துருவோன்ட்டு இல்லை. பட் இந்த இடத்துல வெப்சைட் டைரக்ஷன்ஸ். வெப்சைட்னா இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா கால் அப்படின்னு வந்துடும். இது டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா வெப்சைட். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா கம்பெனி நேம் இம்பார்ட்டன்ட், ரிவ்யூஸ் இம்பார்ட்டன்ட், கேட்டகரி இம்பார்ட்டன்ட், 10+ years அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கு. அட்ரஸ் இங்க இருக்கு, கிரேட் டீச்சிங் அந்த இதெல்லாம் வந்து இதுல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரிவ்யூஸை நல்லா ஸ்டாண்டர்டா நம்ம வச்சுக்கணும். போட்டோஸ் நிறைய அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் லாஜிக்கல. ஏன்னா போட்டோஸ் நீங்க பண்ண கூகுள் என்ன நினைக்குது அப்படின்னா, ஓகே புது ஆளு வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்க என்ன நல்ல கம்பெனி காமிக்கணும். அதுதான் மெயின் எய்ம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்க தேடுறீங்கன்னா நல்ல கம்பெனியை காமிக்கிறோம். அந்த நல்ல கம்பெனிங்கிறத அவன் போய் இவாலுவேட் பண்றது இல்லை. ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு இது நல்ல கம்பெனி அப்படிங்கிறத அவனால பண்ண முடியாது. இந்த நம்ம வச்சிருக்கிற ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி எது நல்லது அப்படிங்கிறத பண்றாங்க. ஸோ ரிவ்யூஸ் இருக்கா, ஓகே இத்தனை பேர் இவ்வளவு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது நல்லதா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க பண்றாங்க. கேட்டகரி கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கீங்களா, ஓகே அப்ப நீங்க உங்களோடதும் மேட்ச் ஆகலாம். அட்ரஸ் அவங்க தேடுற இடத்துல இருந்து பக்கத்துல இல்ல தூரமா ஏதாவது இருக்கா, அதை பேஸ் பண்ணியும் காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு அதுதான் அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வச்சு ரேங்கிங் அவங்க பண்றாங்க. இப்ப நம்மளது ஏன் பண்ணிருக்காங்கன்னா, அது இதே வேற ஒரு இடத்துல இருந்து பாக்க, திருப்பூர்ல இருந்து பாத்தீங்கன்னா வேற கம்பெனி கூட வரும், சரவணம்பட்டியில இருந்து பாத்தீங்கன்னா வேற கம்பெனி கூட வரும். ஸோ டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணியும் அது மாறும். புரிஞ்சுங்களா? இல்ல ஏதாவது காமராஜ், விக்னேஷ், கிருபாரன் பிரச்சனை இல்ல புரியலன்னு கேளுங்க. இல்லையா சார், இப்போ நம்ம இதுல வெப்சைட்ல என்ன சர்ச் போட்டு ரேங்க் பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா இதுவும் ரேங்க் ஆகும். ரெண்டுமே டிஃபரெண்ட். இல்லைங்க, வெப்சைட் போட்டு நம்ம ரேங்க் பண்றதுக்கு எஸ்இஓ பண்றோம் பாத்தீங்களா, அதுவும் வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வெப்சைட் அந்த ரேங்க் பண்ணி எஸ்இஓ நல்லா பண்ணீங்கன்னாவே இதுக்கு ரேங்க் ஆகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
இப்போ நிறைய பேர் இதுல வெப்சைட் லிங்க் இருப்பாங்க. அப்ப இது ரேங்க் ஆகணும்னா இதுக்கு நம்ம தனியா வொர்க் பண்ணணும். இது ரெண்டும் இண்டிபெண்டன்ட் தான் உங்களுக்கு. ஓகே. ஒண்ணுல ரேங்க் ஆயிட்டோம்னா இன்னொரு ஆட்டோமேட்டிக்கா ரேங்க் ஆக மாட்டோம். பட் எஸ்சிஓல நீங்க ரேங்க் ஆகுறீங்க அப்படின்னா இதுல ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். ஓகே. பட் இதுக்கு தனியா சில ஒர்க் எல்லாம் பண்ணணும். நீங்க ரேங்க் ஆகணும்னா சில ஒர்க் பண்ணணும். அது நம்ம பார்ப்போம், அடுத்தடுத்த இதுல பார்ப்போம். பட் ஆனா எஸ்சிஓ வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எஸ்சிஓ நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் இதெல்லாம் பண்றீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பண்ணினீங்கன்னா இங்க மை பிசினஸ்ல ரேங்க் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எஸ்சிஓ எதுவுமே பண்ணல, ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் எதுவும் பண்ணல அப்படின்னா அந்த நம்ம வந்து 5th பொசிஷன் 10th பொசிஷன் எப்படி வேணாலும் போவோம் மை பிசினஸ். நல்லா பண்ணியிருந்தோம்னா இட் வில் ஹெல்ப்ஃபுல் டு கம் அப் இன் த ரிசல்ட்ஸ். அதனால எஸ்சிஓ தேவைன்னு நான் சொல்றேன். நீங்க மை பிசினஸ்ல ரேங்க் ஆகணும்னா ஒன் ஆஃப் த ஃபேக்டர் எஸ்சிஓவும் பண்ணணும். நம்ம எப்பவுமே கம்பேரிசன் எடுத்துக்கணும். நீங்க ஒருத்தங்க எஸ்சிஓ பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க ரேங்க் ஆயிட்டு இருப்பாங்க. நம்ம எஸ்சிஓ பண்ணிருப்போம், நம்ம ரேங்க் ஆக மாட்டோம். அதான் டாப் 3ல. அதனால வந்து அந்த அல்காரிதம் தப்பு. அப்ப இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். SEO is must needed for my business ranking. நான் எப்படி சொன்னாங்க, இப்ப ரெவ்யூவே இல்ல. நீங்க பாருங்க, இவங்க 393 தான் வாங்கியிருக்காங்க, நம்ம 2300, ஆனா நம்மளோட மேல இருக்காங்க. அதனால ரிவ்யூஸ்ங்கிறது நான் சொல்ல வர்றது என்னன்னா, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அவன் வச்சிருப்பாங்க 50-100 ஃபேக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டுட்டு யார் மேட்ச் ஆகிறாங்களோ அவங்களை கொண்டு வந்து காட்டுப்பாங்க. அதுக்காக நம்ம இப்ப ரிவ்யூஸ் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா 400 முன்னாடி வந்துட்டாங்க, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு எடுத்தோம், அப்ப யூஸ் இல்லைன்னு நினைச்சிட வேண்டாம், அதுவும் யூஸ் தான். அதனால நான் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாமே சொல்றேன். நான் உங்களுக்கு எதெல்லாம் இருந்தா நம்ம ரேங்க் ஆகும் அப்படிங்கறத நான் சொல்றேன். பட் நீங்க முன்னாடி பார்த்த வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, ரிவ்யூஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா வச்சுக்கோங்க. கேட்டகரி, அட்ரஸ், ஆஃபீஸ் டைம், ஓப்பன் டைம். ரிவ்யூஸ்ல கமெண்ட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, நிறைய பேர் வெறும் ரேட்டிங் மட்டும் போடுவாங்க. ஆனா இந்த கமெண்ட் போட்டீங்கன்னா இன்னும் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எடிட் ப்ரொஃபைல். நம்ம கம்பெனி நேம், மோஸ்ட்லி ப்ராடக்ட் நேம்ல இல்லை, இந்த கம்பெனி நேம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி அதே இதுல அந்த கூகுள் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணிருந்தீங்க, மெயில் ஐடியில இருந்ததுன்னா, ஆக்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் தெரியும். நான் எல்லாத்துக்குமே ஆக்சஸ் நான் கொடுப்பேன், நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் நாளைக்கு. இப்போ என்னென்ன தெரியுதுங்க, எடிட் ப்ரொஃபைல் பண்ணலாம். அப்படியே புரிஞ்சுதுங்களா? இப்ப என்னென்ன தெரியுது வந்து எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ரீட் ரிவ்யூஸ் இருக்கு, போட்டோஸ் இருக்கு, போஸ்ட் போடலாம்னு சொல்லுது. அப்ப ஏதோ நம்ம அப்டேட் பண்ணலாம்னு சொல்ல வர்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு காமிக்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. கெட் கூகுள் QR, ஒரு QR ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த ப்ரொஃபைலுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல போட்டிருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போடுங்க, செக் அவுட் கூகுள். இதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த பிசினஸ் ப்ரொஃபைலுக்கு போகும், ஆப்பிள் டெக்னாலஜியோட பிசினஸ் ப்ரொஃபைலுக்கு போகும். ஸோ அது மாதிரி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம எடுத்து அப்படியே அப்டேட் பண்ணிடுறோம். இங்க இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், சரி ஓகே வெப்சைட்ல இருந்து ஓகே மை பிசினஸ் அனுப்புறாங்க. நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். எடிட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராடக்ட்ல ஏதாவது வச்சிருக்கோம், சாஃப்ட்வேர் ப்ராடக்ட், பிசிக்கல் ப்ராடக்ட் வச்சிருந்தா அதை பண்ணலாம். சர்வீஸ் அதான் இட் கீப்ஸ் சேஞ்சிங். இந்த மெனு வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறும். நம்மளோட கேட்டகரிக்கு மேபி புதுசா கிரியேட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட வராது. இதெல்லாம் நம்ம பழைய இதில் கிரியேட் பண்ணுங்க. எப்படி சர்வீசஸ் இருக்கு, புக்கிங், நீங்க இந்த ஹோட்டலோ இல்ல கிளினிக் அப்பாயின்மெண்ட் புக்கிங் ஏதாவது இருக்குன்னா இது அந்த ஆப்ஷன் இருக்கும். ஆஸ்க் ஃபார் ரிவ்யூஸ், ரிவ்யூஸ் நீங்க கேட்கணும், அவங்களா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்க கேட்கணும். ப்ரொஃபைல்ஸ், என்னென்ன ப்ரொஃபைல்ஸ் இருக்கு அப்படின்றது காமிக்கணும். ஸோ இதுல இருக்கிற முக்கியமான ஃபேக்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூஸ் ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்கோர்ஸ் எல்லாமே தான், ப்ரொஃபைல், ஃபோட்டோஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னாடி வந்தா இன்னைக்கு கிளாஸ்ல எப்படி முடிக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்றாங்க. முன்னாடி வந்தா என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீனை காமிக்கிறேன். இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு இருக்கு, இந்த இடத்துல பாருங்க 4003 கஸ்டமர் இன்ட்ராக்ஷன்ஸ். எத்தனை நாள்னு உங்களுக்கு தெரியல, மொத்தமா 4003. இப்போ நான் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் காமிக்கிறேன். ஆகஸ்ட் 25ல இருந்து ஜனவரி 26, அதாவது லாஸ்ட் 6 months. 6 months எப்படி நமக்கு இதாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4003 பிசினஸ் ப்ரொஃபைல் இன்ட்ராக்ஷன்ஸ்.
ஆகஸ்ட் எவ்வளோ, இதுல எவ்வளோ, டிசம்பர்ல எவ்வளோ அப்படிங்கிற இன்ட்ராக்ஷன். கால்ஸ் 1052 கால்ஸ் நம்மளுக்கு வந்துருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு 6 மாசம் வச்சு கம்பேர் பண்றதுக்கு வேண்டாம் அப்படின்னா வில் கோ ஃபார் டிசம்பர். ஒரு மாசத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்க பாருங்க. ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 1227 இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம சர்ச்ல வர்றோம், நம்மளை ஏதோ ஒரு இதில் கிளிக் பண்ணி காலோ, வெப்சைட்டோ, டைரக்ஷன்ஸோ ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க, அதுதான் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. கால்ஸ் அப்படிங்கிறது 354 கால்ஸ். இந்த 354 கால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% என்னோட அசம்ஷன் படி 20% ரிப்பீட்டட் கால்ஸ் சார். அதாவது என்ன பண்ணுவாங்க, நம்ம இன்னைக்கு நம்மளோட பேசியிருப்பாங்க, மறுபடியும் 2 நாள் கழிச்சு ஆஃபீஸ் வரலான்னு இருப்பாங்க, வேற ஒருத்தவங்களோட நம்பர், சேல்ஸ் டீம் நம்பர் மறந்துருப்பாங்க, திருப்பி நெட்ல போய் அடிப்பாங்க, அங்கிருந்து கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அட்ரஸ் மறுபடியும் இதோ அதுவான்னு கேட்கறதுக்கு கால் பண்ணுவாங்க. அதனால ஒரு 20% வந்து ரிப்பீட்டடோ இல்லை நம்மளுக்கு இல்லாத இருக்கலாம். அப்ப 100க்கு 20 கால் போயிட்டுனா 80 கால் வேலிட்னு நம்ம சொல்றோம். இப்ப 350க்கு நீங்க 60 காலை குறைச்சிருங்க. 300க்கு 60 கால் குறைச்சிட்டீங்க அப்படின்னா 240 to 220ன்னு வச்சுக்கோங்க. 220 or 240 வந்து உங்களுக்கு வேலிட் கால். வேலிட் அப்படின்னா இட் இஸ் அ லீட். ஏன்னா கால்னாவே நம்மளோட போன் நம்பர் நம்மளுக்கு வந்துடும். அப்ப யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 354ல 0.2 into 354 minus 354 minus 17 போடுங்க. 284 கால்ஸ். 250 இல்லைங்க, 284 கால்ஸ் வந்து உங்களுக்கு லீட். நீங்க யோசிச்சு பாருங்க, வெப்சைட்ல போய் நம்ம லீடை ஜென்ரேட் பண்ணி கஷ்டப்பட்டு எஸ்இஓ அது வேணும், அது இல்லாம வேணும்னா அப்படியெல்லாம் பண்றதை விட இந்த மை பிசினஸ் மூலமா உங்களுக்கு 284 கால் வந்து இன்கமிங் கால் வந்தாவே என்னன்னா கன்வர்ஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே நீட் இருக்கவங்க தான் வருவாங்க. சோசியல் மீடியாவில் நம்ம என்ன பண்றோம், நம்ம போய் ஒரு ஆடை காமிச்சு லீடு வாங்குறோம். அவனுக்கு அந்த ஐடியாவே இல்லாம இருக்கும், நம்ம போய். ஆனா இதுல என்ன, அவனுக்கு ஐடியா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்னு தேடுறாங்க, இல்ல பைத்தான் கோர்ஸ்ன்னு தேடி இன்டர்ன்ஷிப். இது எங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னால நிறைய வரும். நீங்க இது பண்ணிக்கணும், கோர்ஸோட இன்டர்ன்ஷிப் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதனாலதான் நிறைய வந்திருக்கு. இருந்தாலும் அது ஒரு லீடு தான். 284 லீட்ஸ் அரௌண்ட் வேலிட் லீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம ஒரு பிசினஸ் வந்து சேல்ஸா மாறுறதுக்கு மை பிசினஸ் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. இப்ப இங்க இருந்து மை பிசினஸ்ல இருந்து வெப்சைட் கிளிக் பண்ணவங்க பாருங்க 311 பேர். இந்த 311 நம்ம உள்ள போய் லீடு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெப்சைட்ல போறவங்க அவ்வளவுதான் லீடு போட மாட்டாங்க. ஆனா இங்க 284 உங்களுக்கு ஆல்ரெடி லீடா வந்துருச்சு. வெப்சைட்ல உள்ள போறவங்க 5%, 10% இப்படி மேக்ஸிமம் எடுத்துட்டீங்கனாலும் 300 பேர் போயிருக்காங்க அப்படின்னா 5%னா 15 பேர் லீடு போட்டிருப்பாங்க, 10%னா 30 பேர் லீடு போட்டிருப்பாங்க. ஆனா இங்க எவ்வளவு, 284. இதுதான் மை பிசினஸோட எஃபெக்ட். நீங்க லோக்கல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப அவசியம். அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நம்ம பண்ற எஸ்இஓவும் இருந்தாலும் தான் இதுக்கு முன்னாடி வர முடியும். அதுக்கு நம்ம எஸ்இஓ வேண்டாம், வெப்சைட் வந்து ரேங்க் ஆகிறது இல்லை, பின்னாடி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுவும் பண்ணாதான் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல என்னென்னலாம் பண்ணுனா இவ்வளவு வரும் அப்படிங்கறத நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். மை பிசினஸோட இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பண்ணதே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரிவ்யூஸ்னா என்ன, அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம தரணும், போட்டோஸ் என்னென்ன போட்டோஸ் என்னென்னலாம் அப்டேட் பண்ணணும், எல்லாமே ஒவ்வொரு மெனுவில் இம்பார்ட்டண்டா நினைச்சுக்கணும். ஒவ்வொரு மெனுவையும் நம்ம பண்ணோம் அப்படின்னா இது வரும். Okay. So any doubt, Abhinaya, so far? No, sir. இங்க வேற இருக்காது. So today what we are seeing is ஒரு GMB ப்ரொஃபைல் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கிறது போனோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு கேட்டகரியில எல்லாம் கொடுத்து பார்த்தோம், டைமிங்ல இருந்து எல்லாம் பண்றது. நீங்களே இது எப்படி நான் பண்ணணும் அதே மாதிரி நீங்க பண்ணி டெலீட் பண்ணி பாருங்க, என்னென்ன மெனு கேட்குது உங்களோட இதுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்றதுக்கு சொன்னேன். கேட்டகரி, ரிவ்யூல வர கமெண்ட், ஓப்பன் க்ளோஸ் டைமிங், அட்ரஸ், இதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் சும்மா ஓவரால் காமிச்சுங்க. இன்னும் அதை இன்டெப்தா பார்ப்போம் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 280 அப்படிங்கிறது இட்ஸ் நாட் டிசம்பர்ல அதிகமாக வந்துருக்கு, அதுதான் சொல்லுவார். நீங்க 6 monthsல பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் தான் அதிகம், ஏன்னா காலேஜ் லீவு அந்த இதுக்காக வர்றாங்க. மற்ற நாள் வர்றதா ஆவரேஜ் எப்போ போல வர்றது, அது ஒரு 100 to 150 கால்ஸ் வரணும் ஆவரேஜா, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ
100ங்கிறது நம்மளுக்கு அதுக்கப்புறம் கன்வர்ஷன். 100 வந்து நம்மளுக்கு மட்டுமே வராது. அவங்க மை பிசினஸ்ல ஒரு 4-5 கம்பெனி கால் அடிப்பாங்க. அதுல நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல.